தளபதி விஜய் தன் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் வினோத் இயக்கத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். 5வது முறையாக விஜய் படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். இவர்கள் கூட்டணி என்றாலே பாடல்கள் எல்லாம் தரமாக மாஸ் ஹிட் அடித்துவிடும். மேலும் பூஜா ஹெக்டே படத்தில் நாயகியாக நடித்து வருகிறார். இவர் ஏற்கனவே விஜயுடன் இணைந்து பீஸ்ட் படத்தில் நடித்திருந்தார். இவர்கள் ஜோடி ரசிகர்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. விஜய் மற்றும் பூஜா இருவரும் ஜோடியாக ஆடிய பாடல் பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கலாம். முதலில் இப்படம் பக்காவான கமர்ஷியல் படம் என்றே சொல்லப்பட்டது. அதன் பிறகு தெலுங்கில் வெளியான பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் தான் இப்படம் என்றும் பேச்சுக்கள் போனது. ஆனால் இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியான பிறகு இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக தயாராக இருப்பதாக தெரிந்தது. ஜனநாயகன் என்ற டைட்டிலையும் அந்த போஸ்டரையும் பார்க்கும் பொழுது இது பகவந்த் கேசரி ரீமேக் இல்லை என்றும் முழுக்க முழுக்க அரசியலை மையமாக வைத்து இப்படம் உருவாகி வருவதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இப்படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது நிறுத்தி நிதானமாக போய்கொண்டிருக்கிறதாம். அதற்கு காரணம் இப்படத்தின் ரிலீஸில் ஏற்பட்ட மாற்றம் தான் என தெரிகிறது. முதலில் 2025 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவித்தது. ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வந்துள்ளது. எனவே தான் படப்பிடிப்பை நிதானமாக நடத்தி வருகிறார் வினோத். மே இறுதிக்குள் தன் போர்ஷனை முடித்து விடுமாறு விஜய் வினோத்திடம் கூறியதாக கூட சொல்லப்படுகிறது. இந்த படத்தின் டீசரை விஜய் பிறந்த நாள் முன்னிட்டு ஜூன் 22ஆம் தேதி வெளியிட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மிரட்டலான அரசியல் பஞ்ச் வசனத்துடன் இந்த டீசர் தயாராகி வருகிறதாம். விஜயின் அரசியலுக்கு இந்த டீசரும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அரசியலை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.